உள்ள டாபிக் 1 by 1 போட்டிருக்கோம். சோ இன்னைக்கு காலையில கூட 9:30 மணிக்கு என்ன போட்டோம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 1 போட்டோம். சோ பார்க்காதவங்க அதுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சோ போய் பாத்துக்கோங்க. இனிமேல் டெய்லியும் காலையில 9:30 மணிக்கு வந்து இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு பத்தி அதுல உள்ள டாபிக் 1 by 1 கவர் பண்ணுவோம். அதே மாதிரி டெய்லியும் ஈவினிங் வந்து 6 o'clock இந்த மேத்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்ல உள்ள ஒவ்வொரு டாபிக்கா நிச்சயம் கம்ப்ளீட் பண்ணுவோம். சோ அந்த விதத்துல இந்த மேத்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்ல நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அதுல ஒரு 500 சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. சோ இந்த 500 சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருந்து எந்த क्वेश्चन வந்தாலும் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ ஒரு நாளைக்கு 10 சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு 500 சிம்பிளிஃபிகேஷன், சோ 50 நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து போடலாம் சொல்லி நினைக்கிறேன். சோ நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணதா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸா இருக்கட்டும், குரூப் 2 குரூப் 4 பிஏஓ எக்ஸாமா இருக்கட்டும், இல்லைன்னா பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், சோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கண்டிப்பா என்ன வரும்னா கொஸ்டின்ஸ் வரும். சோ எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், சோ எதுக்குனாலுமே சிம்பிளிஃபிகேஷன் வச்சு கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டெய்லியுமே நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மேத்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷனாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சோ நீங்க கொஸ்டினை தேடி கண்டுபிடிச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனாலதான் நம்ம சேனல்ல டெய்லி அதாவது ஒரு 500 சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி கொடுக்க போறோம் ஷார்ட்கட். அதுல ஒரு நாளைக்கு 10 சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் வச்சு 50 நாள் போட போறோம். சோ இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெய்லியும் நம்ம யூடியூப் சேனல்ல காலையில 9:30 மணிக்கு இந்தியன் பாலிட்டியில் உள்ள டாபிக் பார்க்க மறந்துடாதீங்க. ஈவினிங் டெய்லியும் 6 o'clock மேத்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்ல கொடுக்கக்கூடிய டாபிக்க பார்க்க மறந்துடாதீங்க. சோ டெய்லியும் காலையில 9:30 ஈவினிங் வந்து 6 o'clock அப்படிங்கிற டைம்ல மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ இன்னைக்குள்ள டாபிக் உள்ள போகலாம். சோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது அப்படின்னா 50% ஆஃப் 12 1 by 10 plus 7 1 by 10 is equal to என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சோ இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இங்க இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னத்துல என்ன வந்திருக்கு 1 by 10 வந்திருக்கு. அத நோட் பண்ணிக்கிடணும். என்னைக்குமே ஒரு क्वेश्चन பேப்பர்ல இப்படி ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுக்காங்க அப்படின்னா அதுல இந்த 1 by 10 அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியணும். சோ 1 by இந்த நம்பருக்கு பக்கத்துல 1 by 10 அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதோட ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா 12 பாயிண்ட். எனக்கு எத்தனை ஜீரோ இருக்கு, ஒரு ஜீரோ தான் இருக்கு. சோ பாயிண்ட் இங்க என்ன டிஜிட் இருக்கோ அதை எழுதணும். இப்ப கவனிங்க, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க பைல 10 இருக்கலாம், இல்லனா பைல 100 இருக்கலாம், இல்லனா பைல 1000 இருக்கலாம். இப்படி 10 100 1000 அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும், இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும். எழுதிச்சு பைக்கு கீழே 10 இருந்துச்சுன்னா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பைக்கு கீழே 100 இருந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பைக்கு கீழே 1000 இருந்துச்சுன்னா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ 12 1 by 10 இதோடைய ட்ரிக் என்னது 12.1 சென்டர்ல இருக்கு பிளஸ் 7 இல்ல இதுலயும் 1 by 10 தான் இருக்கு. சோ 1 by 10 கீழ பைக்கு கீழ 10 100 1000 வந்தா நீங்க என்ன செய்வீங்க, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே எழுதணும், இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே எழுதணும். 10 ஆண்டா லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 100 ஆண்டா லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1000 இருந்தா லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். கரெக்ட் தானே, புரியுதுல? சோ ஓகே, அப்ப என்ன செய்வீங்க 12.1 plus 7.1. சோ ஆட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு 19.2 வரும். என்ன வரும் 19.2. சோ இந்த பிராக்கெட் உள்ள ஆன்சர் வந்து 19.2. இங்க என்ன இருக்கு ஆஃப், ஆஃப்னா பெருக்கல் 50%. என்ன கொடுத்திருக்காங்க 50% ஆஃப் கொடுத்திருக்காங்க. சோ பெர்சன்டேஜ்னா என்ன 100. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நம்பருடைய 100% ஆஃப் இந்த நம்பர் அப்படின்னா ஆன்சர் என்னது அப்படின்னா இதே நம்பர் தான். சோ எந்த ஒரு நம்பருக்கும் 100% கேட்டா அந்த நம்பர் தான். ஆனா இந்த நம்பருக்கு என்ன கேட்டுட்டாங்க 50%. அப்ப 100% இந்த நம்பர் தான் ஆன்சர். அப்ப 50% கேட்காங்க. அப்ப 50% மீனிங் என்னது, இதுல பாதி. புரியுதா? 50% இதுல பாதி. சோ 19.2ல பாதி உங்களுக்கு என்ன வரும் 92 18 மீதி 1 6 2 12. சோ 19.2ல பாதி எவ்வளவு 9.6. சோ இந்த क्वेश्चनல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் என்னதுன்னா
இங்க 1/10 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்க பைக்கு கீழே 10 100 1000 அப்படி ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இங்க உள்ள நம்பரை எழுதணும், இங்க உள்ள நம்பரை எழுதணும். 10 இருந்தா லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக். ரெண்டாவது இந்த क्वेश्चन வந்து புரிஞ்சுக்க வேண்டிய செகண்ட் ட்ரிக் என்னதுன்னா 100% ஆஃப். அப்படி 100% கேட்டா ஏதாவது ஒரு நம்பருக்கு 100% கேட்டா அந்த நம்பர் தான் ஆன்சர். இதே அந்த நம்பருக்கு 50% கேட்டா அதுல பாதி தான் ஆன்சர். புரியுதா? பாதின்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி எழுதணும். இதுதான் ஆன்சர். புரியுதா? சோ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் என்னது அப்படின்னா 9.6. இதுதான். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन 87/29 into 13 plus 26 into 20 is equal to இந்த क्वेश्चन மார்க்ல என்ன ஆன்சர் வரும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். plus 120. சோ இப்படி ஒரு क्वेश्चन இருந்ததுன்னா உங்களுக்கு டேபிள் கரெக்ட்டா தெரியணும். அதுக்கு தான் நான் தினமும் சிம்பிளிஃபிகேஷன் போட்டு பார்க்க சொல்றேன். போட போட டேபிள் தான் நம்ம வந்து மனப்பாடம் ஆயிடும். டான் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? சோ இப்போ கவனிங்க 129 is 29, 3 29s are 87. 3யையும் 13யையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் உங்களுக்கு 39. அடுத்து 2ஐயும் 26ஐயும் மல்டிப்ளை பண்ணா 52. பக்கத்துல இருக்கு 0 ஈக்குவல் டு இந்த क्वेश्चन மார்க்ல உள்ள நம்பர் தான் நமக்கு வேணும், ஆன்சர் வேணும். சோ இந்த क्वेश्चन மார்க்கு பதிலா நீங்க x ன்னு போட்டுக்கோங்க. plus 120. இப்போ கவனிங்க 520 கூட 39 ஆட் பண்ணா என்ன வரும் 559 வரும். இந்த plus 120 இங்க வரும்போது நாவும் -120 ஆயிடும். ஈக்குவல் டு இங்க x மட்டும் தான் இருக்கும். 559ல இருந்து 120 மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 439 ஈக்குவல் டு x. சோ இந்த क्वेश्चन மார்க்ல உள்ள இந்த x உடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 439. இது உங்களுக்கு புரியுதுக்கு வேண்டி தான் நான் எழுதி போட்டு சொல்றேன். சோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி திரும்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் நம்மளுடைய 6 o'clock வீடியோவை நீங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா இப்படி போட வேண்டிய அவசியமே இல்ல. மனசுக்குள்ள டான் போட்டு டக்குன்னு ஆன்சர் நீங்க பண்ணிடலாம். சோ அதுக்கு தான் திரும்ப சிம்பிளிஃபிகேஷனை செஞ்சு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும் நம்ம வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஈவினிங் 6 o'clock. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். இப்படி ஒரு क्वेश्चन கொடுத்து ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்னு கேட்காங்க. சோ இப்படி ஒரு क्वेश्चंस கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எங்கெல்லாம் இந்த டிவிஷன் வருதோ அதெல்லாம் நீங்க மல்டிப்ளிகேஷனா மாத்தணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஈஸியான ட்ரிக். சோ 125 டிவிஷன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன போடணும் மல்டிப்ளிகேஷன். அப்படி போடும்போது அதுக்கு அடுத்த உள்ள நம்பருடைய ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்ப 25 வந்தா நீங்க என்ன எழுதணும் 1/25. அதுதான் இந்த 25 உடைய ரெசிப்ரோக்கல். சோ நம்ம டிவிஷனா மல்டிப்ளிகேஷனா மாத்தணும். மாத்தும் போது அதுக்கு பக்கத்துல உள்ள நம்பரை அதோடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழ எடுத்து எழுதணும். அப்ப 25 உடைய தலைகீழ் 1/25. பெருக்கல் என்ன இருக்கு 15 பிளஸ் எத்தனை இருக்கு 30 போட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. 125 25 125ல எத்தனை 25 இருக்கு 5 25 125. அப்ப கவனிங்க 4 5 5ஐயும் 15ஐயும் பெருக்கணும். சோ பெருக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் 5 25க்கு 5 மீதி 2 4 5 5 கூட 2 விட்டா 7 பிளஸ் எத்தனை 30. இந்த பெருக்கல் கூட நீங்க எளிமையா செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த 15 பிரிங்க 10 பிளஸ் 5. சோ ஃபர்ஸ்ட் 10ஆல பெருக்கினா ஒரு 5 10 50. 5ஆல பெருக்குங்க 5 25 50 பிளஸ் 25 எவ்வளவு 70. சோ 75 பிளஸ் 30 உங்களுக்கு என்ன வரும் 105. புரியுதா? இதுதான் இந்த क्वेश्चन உடைய ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் fourth question ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन தான். இந்த மாடல் क्वेश्चन நிறைய கேட்க வாய்ப்பு உண்டு. சோ ஈஸியும் கூட. சோ கிளியர் அண்ட் கட்டா கேர் பண்ணி பாருங்க. சோ இப்போ கவனிங்க இங்க என்ன வந்திருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 841 into 29 ஸ்கொயர் divided by 29 cube into 29 power 4 is equal to 29 power x. இதுல இந்த x உடைய வேல்யூ என்னது? இந்த x உடைய வேல்யூ தான் மென்ஷனும் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ ஒரு நம்பருக்கு எப்படி எளிமையா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சோ பார்க்கலனா நம்ம யூடியூப் சேனல் பேர் ரமேஷ் ஆர்டிசி. அதுல ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸ் பை ரமேஷ் ஆர்டிசி ன்னு அடிங்க வந்துரும். சோ போட்டா ரொம்ப ஈஸி தான். சோ இந்த क्वेश्चनே உங்களுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க ஈஸியா சொல்லி தரேன். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும். சோ the last 2 digit என்னது 41. அதுல இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் பார்க்கணும். லாஸ்ட் நம்பர் இருக்கு 1. சோ 1 எந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணி பார்த்தா நமக்கு 1ல வரக்கூடிய நம்பர் வரும் 1 1 is 1 வரும். சோ 1
இன்னொன்னு 9 9s are 81. 9 9s are என்ன வரும் 81. so 9 9s are பண்ணாலும் 81 யூனிட் டிஜிட்ல 1 தான் வரும். so 9. இப்படி லாஸ்ட் நம்பர்ல 1 இருந்துச்சுன்னா இதோடைய ஸ்கொயர் ரூட் ஆன்சர்ல நீங்க 1 எடுக்கலாம் 9 எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 8 இருக்கு. so 8 அப்படினா உங்களுக்கு எதுக்கு இடையில வரும் 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. இப்போ இந்த ஏஜ்ங்கிறது எதுக்கு இடையில வருது 4க்கும் 9க்கும் இடையில வருது. இப்போ ரெண்டுல எது சின்ன நம்பர் முதல் நம்பர் தான் சின்ன நம்பர். அது எதோடைய ஸ்கொயர் 2 உடைய ஸ்கொயர். அப்போ இந்த 8 கூடிய ஸ்கொயர் ரூட் ஆன்சர் எத்தனை 2. சோ 2. இப்போ இதுக்குள்ள நம்பர் ஆன்சர் 1ஆவும் இருக்கலாம் 9ஆவும் இருக்கலாம் சொன்னேன். அப்போ முதல் உள்ளதை எடுக்கணுமா ரெண்டாவது உள்ளதை எடுக்கணுமா முதல் உள்ளதை எடுக்கணுமா ரெண்டாவது உள்ள எடுக்கணுமா அப்படின்னா 29 அத ஸ்கொயர் பண்ணாம உங்களுக்கு என்ன வரும் 841 வரும். சோ 29. அது மட்டும் இல்லாம எல்லாமே எப்படி இருக்கு 29ல இருக்கு. அப்ப மேக்ஸிமம் இதோடைய ஆன்சர் எப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு 29 இருக்குதான் வாய்ப்பு இருக்கு. சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 841 அதோட ஆன்சர் எவ்வளவு 29 எழுதியாச்சு. இன்று என்ன இருக்குங்க 29 பவர் 2. அப்ப இங்க ஒரு 29 பவர் 1 இருக்கு, இங்க 29 பவர் 2 இருக்கு. சோ மொத்தம் 29 பவர் இங்க 1 இங்க 2 மொத்தம் 3 29 பவர் 3. அடுத்த வகுத்தல். வகுத்தல் போன வருஷம் சொல்லியிருந்தேன். வகுத்தல் எங்க வந்தாலும் அதை தான் மாத்தணும் பெருக்கலா மாத்தணும். மாத்திரம்னா இதுக்கு அடுத்தால உள்ள நம்பருக்குடைய ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்ப 29 பவர் 3க்கு ரெசிப்ரோக்கல் என்னது 1/29 பவர் 3. சோ வகுத்தல பெருக்கலா மாத்தும் போது அதற்கு அடுத்த உள்ள நம்பருடைய தலைகீழே எழுதணும். தலைகீழ் என்னது 1 போட்டு இந்த நம்பர் எழுதுதான் தலைகீழ். புரியுதா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெருக்கல் 29 பவர் எத்தனை இருக்கு 4 ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கு 29 பவர் x. இப்போ என்ன ஆகும் 29 பவர் 3 29 பவர் 3 ஆயிடும் கேன்சல். சோ இந்த சைடுல இருக்கு 29 பவர் 4, அந்த சைடுல இருக்கு 29 பவர் x. அப்ப இந்த 29 இந்த 79 ஆயிடும் கேன்சல். அப்ப x is equal to என்ன இருக்கு 4. சோ இந்த क्वेश्चनல இந்த x உடைய மதிப்பு x is equal to எவ்வளவு फ्रेंड्स 4. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி ஈஸியான क्वेश्चंस கண்டிப்பா கேட்பாங்களானா கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க வேணா TNPSC क्वेश्चंसலாம் எடுத்து பாருங்க, பேங்க் क्वेश्चंसலாம் எடுத்து பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இதே மாதிரி क्वेश्चंस ஈஸியான क्वेश्चंस தான் மேக்ஸिमम. நான் அந்த 500 சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுல இருந்தா கண்டிப்பா மேக்ஸिमम வரும். சொல்ல புரியா? சோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் फ्रेंड्स அஞ்சாவது क्वेश्चन 9 3/8 பெருக்கல் 7 5/5 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் மைனஸ் 1150. இந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல என்ன ஆன்சர் வரும் அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு முடியல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நீங்க என்ன செய்வீங்க இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தகாப்பினமா மாத்தணும். அதுக்கு இந்த ரெண்டு நம்பர் என்ன செய்வீங்க பெருக்கி அதுக்கு கூட இந்த மேலோட நம்பர் என்ன செய்வீங்க கூட்டுவீங்க. சோ 98 72 பிளஸ் 3 பண்ணா 75 பை என்ன இருக்கு 8. புரியுதா? அடுத்தல இன்று 7 5/5. இங்க மேலங்கிலே ஆன்சர் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு. இப்படி ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எப்படி எழுதலாம் 7 5/5 இஸ் ஈக்குவல் டு இது எதுக்கு ஈக்குவல்னா 7 பிளஸ் 5/5 இதுக்கு தான் இது ஈக்குவல். அப்ப 5 5 கேன்சல் ஆனா என்ன வரும் 1. சோ 7 பிளஸ் 1 எத்தனை 8. சோ 7 5/5 அதோட ஆன்சர் எவ்வளவு 8. இப்போ 5 மேலே கீழே ஒரே மாதிரி ஆன்சர் தான் 1. சோ 7 பிளஸ் 1 8 இப்படி டைரக்டா எழுதலாம். இல்ல எனக்கு அது குழம்புது அப்படின்னா எப்பவுமே இது ரெண்டு செய்யணும் பெருக்கணும், அந்த ஆன்சர் கூட இதை செய்யணும் கூட்டணும். சோ 7 5 35 பிளஸ் 5 பண்ணா 40 40/5 40/5 பண்ணாலும் என்ன ஆன்சர் வரும் 8 தான் வரும். புரியுதா? ஈக்குவல் டு இந்த क्वेश्चन மார்க் பதிலா x போட்டுக்கோங்க ஸ்கொயர் மைனஸ் 1150. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இந்த 8 இந்த 8 ஆயிரும் கேன்சல். அப்போ இந்த மைனஸ் டேம் இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆகும். 1150 கூட 75 கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு 1225 வரும். ஈக்குவல் டு என்ன இருக்கு x ஸ்கொயர். இப்போ 1225 இது எதோடைய ஸ்கொயர் அப்படி பார்க்கணும். சோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட். ஏன்னா இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது நான் ரூட் ஆயிரும். இங்க என்ன இருக்கு 1225 ஈக்குவல் டு என்ன இருக்கு x. இந்த ஸ்கொயர் தான் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆச்சு ரூட் ஆச்சு. இப்போ
ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க லாஸ்ட் 2 டிஜிட் பாப்பீங்க அதுல லாஸ்ட்ல 5 வந்திருக்கு 5 வந்துச்சுன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆன்சர் எத்தனை தான் 5 தான் இந்த ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியலனா அதுக்குள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் சோ போய் பாத்துக்கோங்க ஸ்கொயர் ரூட் எப்படி எளிமையா கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஈஸியா புரியும் சரியா சோ லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும் அதுல லாஸ்ட் டிஜிட்டா பார்க்கணும் அது 5 னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்க எத்தனை தான் வரும் 5 தான் வரும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டா பார்க்கணும் அந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எங்க இருக்கு 12 இது எந்த ஸ்கொயருக்கு எந்த ஸ்கொயருக்கு எதுல வரும் 3 ஸ்கொயர் எத்தனை வரும் 9 4 ஸ்கொயர் எத்தனை வரும் 16 சோ 9 க்கு 16 க்கு இடையில உங்களுக்கு என்ன வரும் 12 சோ இந்த 12ங்கிறது முதல் நம்பருக்கு பக்கத்துல இருக்கா இரண்டாவது நம்பருக்கு பக்கத்துல இருக்கான்னு பார்க்கணும் சோ 9 க்கு 12 க்கு இடையில டிஃபரன்ஸ் 3 12 க்கு 16 க்கு இடையில டிஃபரன்ஸ் எவ்வளவு 4 சொல்ல புரியுதா சோ இந்த டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கா இந்த டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கான்னு பார்த்தா இந்த டிஃபரன்ஸ் தான் கம்மியா இருக்கு சோ இந்த 12 9ங்கிறதுக்கு பக்கத்துல தான் இருக்கு சோ 9 எதுடைய ஸ்கொயர் 3 உடைய ஸ்கொயர் அப்ப இங்க என்ன இருக்கு 3 அப்ப இது இருக்குது இங்க என்ன பண்ணணும் 3 புரியுதா சோ 1625க்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆன்சர் வரும் 35 சோ ஈக்குவல் டு x அப்ப x ஈக்குவல் டு என்னது 35 சோ இந்த क्वेश्चन மார்க் உடைய ஆன்சர் 35 புரியுதா ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ நெக்ஸ்ட் ஆறாவது क्वेश्चन பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन பார்த்த உடனே நீங்க டக்குனு ஆன்சர் பண்ணிடுவீங்க சோ 256 by root 256 ஈக்குவல் டு x ஸ்கொயர் இதுல இந்த x உடைய ஆன்சர் என்னன்னு கேட்காங்க சோ என்ன செய்வீங்க மேல உள்ள நம்பரும் கீழ உள்ள நம்பர் ஈக்குவலா அங்க என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா ரூட் இருக்கு நமக்கு தெரியும் 5 இது எப்படி எழுதலாம் √5 இன்டு √5 எழுதலாம் கரெக்ட் தானே 7 is equal to என்னது √7 இன்டு √7 சோ இந்த சேம் வே 256 எப்படி எழுதலாம் √256 இன்டு √256 பைக்கு கீழ இருக்கு √256 அப்ப 256 √256 ஆயிடும் கேன்சல் ஈக்குவல் டு என்ன இருக்கு x ஸ்கொயர் இப்போ 256 கரெக்ட்டா 256 ஒரு ரூட்டுக்கு பதிலா நீங்க என்ன போடலாம் பவர்ல 1/2 போடலாம் ஏன் ரூட்னாலும் பவர்ல 1/2 போட்டாலும் ரெண்டு ஒன்னு தான் ஈக்குவல் டு என்ன இருக்கு x ஸ்கொயர் கரெக்ட்டா இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இந்த x க்கு பவர்ல உள்ள 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது எங்க வரும் பைக்கு கீழ வரும் எங்க வரும் பைக்கு கீழ சோ அப்படி பைக்கு கீழ வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு 256 ஹோல் பவர் 1 2 2s ஆர் ஆயிரும் பைக்கு கீழ 4 ஆயிரும் சோ இதுக்கு மீனிங் என்னது 256 எத்தனை பங்கு வைக்கணும் 4 பங்கு வச்சு அதுல ஒரு பங்கு ஆன்சரா எடுக்கணும் இதான் மீனிங் சோ 256 4ஆ சம பங்கா பிரிக்கணும் அவ எப்படி பிரிக்கலாம் அப்படி வந்தா டானா வகுத்தல் போட்டு பாப்பீங்க இல்லனா ஸ்கொயர் ரூட் டேபிள்லாம் தெரிஞ்சா ஈஸி தான் உங்களுக்கு தெரியும் 4 போடுங்க என்ன வரும் 6 4s are 24 ரிமைனிங் 1 16 அதுல 4 4s are 60 அதுல என்ன வரும் 4 போடுங்க 16 4s are 64 மறுபடியும் 4 போடுங்க 4 4s are 60 அப்ப 256 4 சம பங்கா பிரிக்கும் அப்ப 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 சோ 4 பவர் எத்தனை இருக்கு 1 2 3 4 இருக்கு ஹோல் பவர் இங்க இருக்கு 1/4 ஈக்குவல் டு x இப்போ என்ன ஆகும் 4 4 ன்னு ஆயிடும் கேன்சல் அப்ப 4 பவர் 1 4 பவர் 1 எத்தனை 4 சோ x is equal to என்ன கிடைக்கும் 4 ன்னு கிடைக்கும் சோ இந்த क्वेश्चனை பொறுத்தவரை x உடைய வேல்யூ எவ்வளவு फ्रेंड्स x is equal to 4 சோ நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பார்க்கலாம் फ्रेंड्स फ्रेंड्स 7th क्वेश्चन 12 square plus 21 square plus 25 square is equal to 2510 plus x இதுல இந்த x உடைய வேல்யூ என்னன்னு கேட்காங்க சோ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வேல்யூ தான் சொல்லணும் சரியா 12 ஸ்கொயர் 12 into 12 அதெல்லாம் போட கூடாது சோ ஸ்கொயர் வேல்யூ தரவா இருக்கணும் फ्रेंड्स சோ டெய்லி நீங்க ஒரு 10 ஸ்கொயர் எழுதி பார்க்கலாம் இல்லனா ஸ்கொயர் ஈஸியா பண்றதுக்கு ட்ரிக்ஸ் இருக்கு फ्रेंड्स அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் சோ தெரியலனா எப்படி ஈஸியா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பாத்துக்கோங்க ஓகேயா சோ 12 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் 144 21 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் 441 25 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் 625 is equal to என்ன இருக்கு 2510 plus x நமக்கு தேவை x வேல்யூ தான் फ्रेंड्स சோ இது அவளுக்கு நீங்க என்ன செய்யணும் ஆட் பண்ணுங்க 5 plus 1 6 6 plus 4 10 is 0 remaining 1 3 plus 4 7 7 plus 4 11 11 க்கு 1 remaining 1 7 plus 4 11 11 plus 1 12 so answer 1210 இங்க என்ன இருக்கு
2510. So plus இங்க என்ன இருக்கு x. நமக்கு தேவை x வேல்யூ தான். அப்ப என்ன ஆகும்? இந்த plus term equal க்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? minus term ஆயிடும். plus term equal க்கு வரும்போது என்ன ஆகும்? minus term ஆயிடும். So 1210 minus 2510 equal to என்னது? x. அப்போ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணதுனால you will get minus answer. கரெக்ட்டா? சோ x க்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? மைனஸ் ஆன்சர் தான் கிடைக்கும். சோ biggest நம்பர்ல இருந்து smallest நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க. சோ 0 ல இருந்து 0 மைனஸ் பண்ணா 0, 1 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 0, 5 ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 3, 2 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1. சோ x is equal to all of friends minus 1300. புரியுதா? சோ நெக்ஸ்ட் 8th क्वेश्चन பார்க்கலாம். Friends, 8th question 144 into 7 plus 612 into 4 is equal to x percentage of 12,800 அப்படின்னா இந்த क्वेश्चन மார்க்ல உள்ள இந்த x வேல்யூ எவ்வளவுன்னு கேட்காங்க. क्वेश्चन மார்க் எப்பவுமே நம்ம x ன்னு எடுத்துக்கணும். சரியா? சோ இந்த x உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ என்ன இருக்கு அப்படின்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ மல்டிப்ளை பண்ணனும். இது ரெண்டையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணனும். பண்ணிக்கலாம். 7 4s are 28 8 remaining 2, 7 4s are 28 plus 2 30 0 remaining 3, 1 plus 7 is 7 plus 3 பண்ணும்போது 10 plus 4 2s are 8, 4 1s are 4, 4 6 are 24. So is equal to x. question mark x னு வெச்சுக்கோங்க. percentage னா by என்ன போடணும்? 100, half னா multiplication போடுங்க. இங்க 12800. புரியுதா? சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 8 plus 8 16 க்கு 6 remaining 1, 5 plus 0 5, 4 plus 0 4, 2 plus 1 3. so answer x by 100. இந்த நாகும் இந்த 20 இந்த 20 ஆயிடும் கேன்சல் ஆயிடும். so x into 128 கிடைக்கும். கரெக்ட்டா? x into 128. so இந்த சைடும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிட்டு போயிடும். so கவனிங்க 3 4s are 12, 2 4s are 8. fourth table இங்க fourth table 8 4s are 32 remaining 2, 6 4s are 24 remaining 1, 4 4s are 16. again 8th table கொடுக்கலாம் பார்க்கலாம். 4 8s are 32. இங்க 1 8 is 8, 6 வந்து 8 ல போகாது 0 சொல்லிட்டு 4 64 ல எத்தனை 8 இருக்கு? 8 8s are 64. அடுத்து அங்க இங்க கேன்சல் பண்ணுங்க. 1 4 is 4, 2 4s are 8 remaining 2, 28 ல எத்தனை 4 இருக்கு? 7 4s are 28. so answer x is equal to எவ்வளவு? 27 27. சோ இல்ல கேன்சல் பண்ண தெரிஞ்சா டேபிள் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். நெக்ஸ்ட் 9th क्वेश्चन பார்க்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स 9th क्वेश्चन 36865 plus 12473 plus 21045 கழித்தல் 44102 ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? சாதாரண கூட்டல் கழித்தல் தான். சோ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சோ 5 plus 3 லாஸ்ட் டிஜிட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மைனஸ் நம்பரை சேர்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ 5 plus 3 8, 8 plus 5 என்ன வரும்? 13, 13 க்கு 3 remaining 1 அத செகண்ட் டிஜிட்லாம் ஆட் பண்ண முடிஞ்சா இந்த 1 சேர்த்துக்கலாம். 4 plus 1 5, 5 plus 7 12, 12 plus 6 18, 18 க்கு 8 remaining 1 அந்த 1 இந்த தேர்ட் டிஜிட்ல சேர்த்துக்கலாம். தேர்ட் டிஜிட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 plus 0 1, 1 plus 4 5, 5 plus 8 13 க்கு 3 remaining 1. சோ இப்படி எல்லா டிஜிட்டுமே ஆட் பண்ணி கண்டுபிடிக்கறேன்னா சோ லாஸ்ட் ஒரு 2 or 3 டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சு இதுல இருந்து இந்த மைனஸ் இந்த நம்பர் பண்ணணும். சோ இப்போ லாஸ்ட் 3 டிஜிட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ லாஸ்ட் 3 டிஜிட் கூட மைனஸ் பண்ணா போதும். பண்ணி பாருங்க. 3 minus 2, 3 minus 2 பண்ண ஆன்சர் எவ்வளவு? 1. அடுத்து 8 minus 0, 8 minus 0 பண்ண ஆன்சர் எவ்வளவு? 8. அடுத்து 3 minus 1 பண்ண எவ்வளவு? 2. சோ இந்த 5 ஆப்ஷன்ல லாஸ்ட் 3 டிஜிட் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படினா 281 இருக்கும். அப்படி இந்த 5 ஆப்ஷன்ல லாஸ்ட் 3 டிஜிட் எதுல 281 இருக்கோ அதுதான் ஆன்சர். இதுக்கு போட்டு அவலத்தையும் கூட்டி கழிச்சு போட்டு டைம் வேஸ்ட் ஆக்க கூடாது. சோ இப்போ கவனி லாஸ்ட் 3 டிஜிட் இங்க 485 இருக்கு. இல்ல 081 இங்க இருக்குது. நமக்கு ஆன்சர் 281 இருக்கணும். இங்க இல்ல. இங்க இருக்கு பாருங்க 281 இருக்கா? லாஸ்ட் வேற வேற இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல. இங்க 821 தான் இருக்கு. நமக்கு தேவை 281 இல்ல. சோ நமக்கு தேவையான லாஸ்ட் 3 டிஜிட் 281 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னதுதான்? C தான். அப்ப இதுதான் இந்த क्वेश्चनக்குள்ள ஆன்சர். புரியுதா? சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது டைரக்டா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம ஒரு லாஸ்ட் 3 டிஜிட்ட மட்டும் ஆட் பண்ணி அதுல இருந்து நம்ம லாஸ்ட் 3 டிஜிட்ட மைனஸ் பண்ணி லாஸ்ட் 3 டிஜிட்ட கண்டுபிடிச்சாலே நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
சோ லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ லாஸ்ட் क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்துக்கலாம். இங்க என்ன இருக்கு? 4 root of 625. அதாவது 625 தான் 4 root என்னது 1/4 னு அர்த்தம். புரியுதா? சோ பிளஸ் இங்க என்ன இருக்கு? 625 ஸ்கொயர் ரூட் என்ன அர்த்தம்? 1/2 னு அர்த்தம். பிளஸ் 125 இங்க என்ன இருக்கு? கியூப் ரூட் என்ன அர்த்தம்? 1/3 னு அர்த்தம். 25 ஸ்கொயர் ரூட் என்ன அர்த்தம்? 1/2 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் அப்படிதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ 625 4 சமபங்கா பிரிச்சு அதுல ஒரு பங்கு தான் ஆன்சர். சோ 625 நம்ம எப்படி எழுதலாம்? 5 பவர் 4 எழுதலாமா? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 125 125 625. சோ 625 எப்படி 5 பவர் 4 எழுதலாம். ஹோல் பவர் என்ன இருக்கு? 1/4. 625 இப்பதான் சொன்னேன். 625 எப்படி எழுதலாம்? 5 பவர் 4 எழுதலாம். ஹோல் பவர் என்ன இருக்கு? 1/2. 125 எப்படி எழுதலாம்? 5 பவர் 3. ஏன்னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 125. சோ 125 5 பவர் 3 னு எழுதலாம். ஹோல் பவர் 1/3 பிளஸ் 25 5 பவர் 2 எழுதலாமா? 5 25. சோ 1/2. இப்ப கவனிங்க, இந்த 2 ஆயிரும் கேன்சல். இந்த 3 ஆயிரும் கேன்சல். 1 2 is to 2 2s are 4 4 ஆயிரும் கேன்சல். 5 பவர் 1 எத்தனை? 5. 5 ஸ்கொயர் எவ்வளவு? 5 25 பிளஸ் இங்க எத்தனை இருக்கு? 5 பிளஸ் இங்க எத்தனை இருக்கு? 5. சோ ஆட் பண்ணீங்க, அதான் ஆன்சர். சோ 25 கூட 5 கூட 30 30 பிளஸ் 5 35 பிளஸ் 5 பண்ணா 40. சோ இந்த क्वेश्चन உடைய ஆன்சர் எவ்வளவு? 40. சோ பார்க்கலாம் क्वेश्चनல ரூட், கியூப் ரூட், 4 ரூட்லாம் இருக்கும். ரூட்ட பார்த்தோம்னா பயங்கரமா ரொம்ப அந்த ரூட்ல வரக்கூடிய क्वेश्चन தான் ரொம்ப மிகவும் எளிமையாக இருக்கும். சோ அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். சோ நம்ம வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்றேன், நம்புறேன். சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். சோ நெக்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பா இந்த கொரோனா டைம்ல நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்திருப்பீங்க. சோ அதை இந்த கொரோனா டைம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோடனே கொஞ்சம் விட்டுருப்பீங்க. சோ அப்படியே விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ உங்களுடைய பயிற்சியை விடாதீங்க. சோ அதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பயிற்சி விடாம கொஞ்சம் கண்டினியூ பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ மறக்காம எதுவும் நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்மளுடைய வீடியோல ஏதாவது ஒரு கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்க சொல்றது கரெக்டான பட்சத்துல அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்வேன், அக்செப்டும் பண்ணிக்கிடுவேன். சோ மறக்காம என்னது மறக்கக்கூடாது, தினமும் காலையில 9:30 மணிக்கு என்னது பாலிட்டி, இந்திய அரசியல், இந்தியன் பாலிட்டில இருந்து ஒரு டாபிக் தினமும் வந்து டீச் பண்ண போறோம் நம்ம யூடியூப் சேனல்ல. அதுக்கடுத்து தினமும் ஈவினிங் 6 o'clock மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட்ல உள்ள டாபிக் ஒண்ணுனா கவர் பண்ண போறோம். அதுல முதல் டாபிக் நம்ம சிம்பிளிபிகேஷன்ல ஒரு 500 क्वेश्चन சொல்லி தர போறேன். அதுல இருந்தா மேக்ஸிமம் எல்லா ஷார்ட்கட்டும் அதுல அடங்கிடும். சிம்பிளிபிகேஷன்ல வேற நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எந்த எக்ஸாம் எழுதுங்க, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்க் எல்லாத்துலயுமே அந்த 500 ஷார்ட்கட் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும், சிம்பிளிபிகேஷன்ல இருந்து எந்த क्वेश्चन வந்தாலும் உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். சிம்பிளிபிகேஷன் ஒரு நாளைக்கு 10 क्वेश्चन வச்சு எத்தனை 50 நாள் முடிச்சோம்னா 500 ஷார்ட்கட் முடிஞ்சிடும். கூடுதலா ஈஸியா அதுக்கு முன்னுக்கிட்டே போட முடிஞ்சா ஸ்பீடா போட்டுருது. சரியா? சோ அது நீங்க தரக்கூடிய சப்போர்ட்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம லைவ் கிளாஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைவ் கிளாஸ் போட நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா உங்களுடைய சப்போர்ட் தேவை. குறைஞ்சது ஒரு 20-30 பேராவது நீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் பாலிட்டியா இருக்கட்டும், மேக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அந்த லைவ் கிளாஸ்ல போட நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கும் பட்சத்துல சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளை காலையில 9:30 மணிக்கு பார்க்க மறந்துடாதீங்க நம்ம யூடியூப் சேனல்ல. அதுவரை உங்களிடம் உங்கள் ரமேஷ். பாய்.